ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ப எக்சர்சைஸ் 5.1லேருந்து தேர்ட் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 5.1 செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் எக்சர்சைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.1 தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். The following list tells colors like by 25 students. Prepare a table using tally marks. டேபிள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்போதுமே டேபிள்ல வந்து 3 காலம் தான் இருக்கும். ஒரு காலம் வந்து டேலி மார்க்ஸ். இந்த நடு காலம் எப்பவுமே டேலி மார்க்ஸ்னு சொல்லுவோம். டேலி மார்க்ஸ் மார்க்ஸ். ஓகே. லாஸ்ட் காலம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் காலம் வந்து நீங்க எப்படி வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். அது சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி நேம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க கலர்ஸ் லைக் பை 25 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நீங்க கலர்னு போட்டுக்கலாம். இது டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்ல கலர்னு சும்மா போட்டுக்கலாம். கலர்ஸ். ஓகே. பேசிக்கா 3 காலம் இருக்கு. எத்தனை ரோ இருக்குன்றது அதுவும் நீங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி தான் ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இங்க இங்க பாத்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எத்தனை கலர் இருக்குன்னா ரெட் கலர் இருக்கு. ரெட் ஒரு டைப்பு, ப்ளூ ஒரு டைப்பு, ஒயிட் ஒரு டைப்பு, கிரே ஒரு டைப்பு, அப்புறம் கிரீன் ஒரு டைப். ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 5 டைப் இருக்கு. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். சின்ஸ் வி ஹேவ் 5 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்ன்றதுனால நம்ம 5 ரோஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதே 6 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல 6 ரோஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். இங்க 5 ரோஸ் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5 5 ரோ இருக்கு. 3 காலம் தான் எப்போதுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டுக்கு ஒரு காலம், ரெட்டுக்கு ஒரு ரோ எழுதிடலாம். ரெட்டு. அடுத்தது என்ன போடலாம்? ப்ளூ. ப்ளூக்கு ஒரு ரோ, ப்ளூ ப்ளூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரீன் போட்டுடலாம். கிரீன் கிரீன் கிரீன். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்தந்த கலருக்கு அந்தந்த டைரக்ட் கலரே கொடுங்க. ரெட் கலர்ல போடுறேன், ப்ளூ கலர்ல எழுதுறேன், கிரீன் கலர்ல எழுதுறேன், அந்த மாதிரி பண்றேன். ஸோ அதுவும் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண ஈஸியா இருக்கும்ன்றாங்க. ஒயிட் கலர்ல எழுத போறேன். இப்போ அந்தந்த கலரை அந்தந்த கலர்லயே எழுதுறேன். பேசிக்கா ஒயிட் கலர்ல எழுதுறேன். ஃபைனலா கிரேக்கும் கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரே கலர் இருக்கு நம்மகிட்ட. ஓகே. கிரே. ஓகே, அவ்வளோதான். இதுவும் கிரே கலர். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டேலி மார்க்ஸ் ஒண்ணுமே இல்லை. இது கவுண்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டூல் ஃபார் கவுண்டிங்னு சொல்லுவாங்க. டேலி மார்க்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ செகண்ட் காலம்ல இருக்க இதை வந்து டூல் ஃபார் கவுண்டிங்னு சொல்லுவாங்க. டூல் ஃபார் கவுண்டிங் சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் பழைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இது ரீகேப் பண்ணி நினைச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி கவுண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு கொடுக்கும். பேசிக்கா இது கவுண்டர். எவ்வளவு கவுண்டர் ஃபைனல் கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லும். ஸோ ரெட் எத்தனை பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ எத்தனை பசங்களுக்கு ரெட் பிடிச்சிருக்கு ஒரு நம்பர் வரும். எத்தனை பசங்களுக்கு ப்ளூ பிடிச்சிருக்கு ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி எத்தனை பசங்களுக்கு கிரீன் பிடிச்சிருக்கு ஒரு நம்பர் வரும். எத்தனை பசங்களுக்கு ஒயிட் பிடிச்சிருக்கு அதுக்கு ஒரு நம்பர் வரும். எத்தனை பசங்களுக்கு கிரே பிடிச்சிருக்கு அதுக்கு ஒரு நம்பர் வரும். இது எல்லா நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ பேசிக்கா இந்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது 25 வரணும். அப்பதான் நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட்னு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அப்படி சொல்றேன். பேசிக்கா அதான் வரணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலா எப்படி எழுதுறதுன்னா சம் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. பேசிக்கா சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாமா? ஆமா, சொல்லலாம். சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி கூட நீங்க சொல்லலாம். இது வந்து வெரிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் போட்டா சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கா இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சிச்சுவேஷன்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபாலோயிங் லிஸ்ட் டெல்ஸ் கலர்ஸ் லைக் பை 25 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு கலர் எத்தனை ஸ்டூடெண்ட் பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா அத்தனை எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் பேசிக்கா. ஸோ ரெட் வந்து ஒரு 5 பேருக்கு பிடிச்சிருக்கு, ப்ளூ ஒரு 5 பேருக்கு பிடிச்சிருக்கு, கிரீன் ஒரு 5 பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒயிட் ஒரு 5 பேருக்கு பிடிச்சிருக்கு, கிரே ஒரு 5 பேருக்கு பிடிச்சிருக்கு. சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ மொத்தம் உங்களுக்கு 25 வரும். ஸோ பேசிக்கா அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25 வந்துடும். ஸோ கரெக்டா மேட்ச் ஆயிடும். அப்படி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 வராது. பட் நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். ரெட் எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்ம டேலி மார்க்ஸ் எழுதிட்டு ஃப்ரீக்வன்சியில் எழுதிடலாம். அவ்வளோதான். ஸோ எத்தனை பேருக்கு ரெட்டு பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல ஒருத்தனுக்கு ரெட்டு பிடிச்சிருக்கு. செகண்ட் ரோல யாருக்குமே ரெட்டு பிடிக்கல. தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ரெட்டு பிடிச்சிருக்கு. ஃபோர்த் ரோ பார்க்கலாமே, யாருக்குமே பிடிக்கல. ஃபிஃப்த் ரோல ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மொத்தம் இதை மிஸ் பண்றனோ இல்ல 1 2 3 4 பேருக்கு தான் ரெட்டு பிடிச்சிருக்கு. ஸோ டேலி மார்க்ஸ் 4 மார்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 ஃப்ரீக்வன்சியில 4 மார்க் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு ப்ளூ பிடிச்சிருக்குன்னு பாத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? ப்ளூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஒருத்தனுக்கு தான் பிடிச்சிருக்கு. செகண்ட் ரோல ஒருத்தனுக்கு தான் பிடிச்சிருக்கு. தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா ஒன்னு அவ்வளவுதான் ஒருத்தனுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஃபோர்த் ரோல ஒன்னு
2, 3 அவ்வளோதான். ஸோ மொத்தம் எத்தனை ப்ளூ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 6 ப்ளூ இருக்கு மொத்தம். ஸோ 6 பேருக்கு ப்ளூ பிடிச்சிருக்கு. அதான் அர்த்தம் இதுக்கு. இப்போ டேலி மார்க்ஸ்ல 6னா என்ன அர்த்தம்னா 6 பேருக்கு ப்ளூ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். 5னா இதான் 5 ப்ளஸ் ஒரு குச்சி ஆட் பண்ணா 6000. ஸோ 6. இப்போ எத்தனை பேர் கிரீன் பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை பசங்களுக்கு கிரீன் பிடிச்சிருக்கு? ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சிடுறேன். உங்களுக்கு கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ண ஈஸியாக இருக்கிறதுனால இதெல்லாம் அழிச்சிடறேன். ஓகேவா? ஸோ எத்தனை பசங்களுக்கு கிரீன் பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். பிளாக்லேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல யாருக்குமே கிரீன் பிடிக்கல. செகண்ட் ரோல ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தனுக்கு பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. தேர்ட் ரோல ஒரே ஒருத்தனுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஃபோர்த் ரோல ஒருத்தன், இன்னொருத்தன், இன்னொருத்தன். ஓகே, இப்போ எத்தனை பிராக்கெட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 பேருக்கு கிரீன் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கலர் கிரீன். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பேர் கிரீன் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக ஒயிட் எத்தனை? ஓகே, ஃபைனல் இல்லை, ஒயிட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒயிட் எத்தனை பசங்களுக்கு ஒயிட் பிடிச்சிருக்கு? ஒயிட் எத்தனை பசங்களுக்கு பிடிச்சிருக்கு? இங்கே ஒரு பையனுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே இன்னொரு பையனுக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், மொத்தம் 2 பசங்களுக்கு தான் ஒயிட் பிடிச்சிருக்கு. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கலர் ஒயிட். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கலர் ஒயிட். கிரே எத்தனை பசங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஃபைனலாக தான் பார்க்கணும். அதோட உங்களுக்கு அதை கூட்டினீங்கன்னா ஆன்சர் 25 வந்துச்சுன்னா இதான் கரெக்டான டேபிள்னு அர்த்தம் பேசிக்காக. ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் கவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லைக்கிங் ஈச் கலர்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சின்னு கணக்கு வரும். ஃப்ரீக்வன்சி டெஃபினிஷனும் சொல்லிடுறேன்னா, ஃப்ரீக்வன்சி என்ன? கவுண்ட் ஆஃப் ஈச் கலர். அது கூட நீங்க ஃப்ரீக்வன்சின்னு சொல்லணும். இந்த இடத்துல பேசிக்கா கவுண்ட் ஆஃப் ஈச் கலர் அக்கரிங் ஒன்ஸ் கூட சொல்லலாம். அக்கரிங் ஒன் டைம், அக்கரிங் ஒன்ஸ் பேசிக்கா ஒன் டைம் இருக்கணும். அதை ஒன்ஸ்ன்னு சொல்றேன். ஒன்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லணும். இதுதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஆகும். ஸோ பேசிக் டெஃபினிஷன் இதுதான். கவுண்ட் ஆஃப் ஈச் கலர் அக்கரிங் ஒன்ஸ். ஃப்ரீக்வன்சி டெஃபினிஷன் இதுதான். ஸோ இப்போ ரெட்டோட ஃப்ரீக்வன்சி 4, ப்ளூவோட ஃப்ரீக்வன்சி 6. அர்த்தம் என்னன்னா 4 பேருக்கு ரெட் கலர் பிடிச்சிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா 6 பேருக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா 6 பேர் கிரீன் கலர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா 2 பேருக்கு தான் ஒயிட் கலர் பிடிச்சிருக்கு. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எத்தனை பேருக்கு கிரே கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ கிரே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு, செகண்ட் ரோல ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு, இல்லை செகண்ட் ரோல 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, தேர்ட் ரோல ஒரே ஒருத்தனுக்கு தான் பிடிச்சிருக்கு, ஃபோர்த் ரோல யாருக்குமே பிடிக்கல, ஃபிஃப்த் ரோல பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பேருக்கு பிடிச்சிருக்கு. ரோனா ஹாரிசான்டல் ரோ, இதான் ரோன்னு சொல்லுவாங்க. காலம்னா இதான், இப்படிதான் இருந்தா காலம்னு சொல்லுவாங்க. பேசிக்கா காலம்ஸ்னா வெர்டிகல் காலம்ஸ்னு சொல்லுவாங்க, ரோஸ்னா ஹாரிசான்டல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிரே எத்தனை பிராக்கெட் வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 பேருக்கு கிரே பிடிச்சிருக்கு. ஓகே, கரெக்டா வருமா? 7ஆ? நான் எங்க தப்பு பண்றேன்? 1, 2, 3, 4, 5, 6, 7 தான். ஸோ 7 பேருக்கு கிரே கலர் பிடிச்சிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. கவுண்ட் வருதான்னு மட்டும் செக் பண்ணணும். 4 + 6 10, 10 + 6 16, 16 + 2 18, 18 + வந்துடுது. ஸோ அந்த கணக்கு நான் மறுபடியும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. மனக்கணக்கு போட்டிருந்தேன். ஸோ இப்போ உண்மையிலேயே கணக்கு போடுறேன். 4 6 6 2 7. 4 6 6 2 7. 4 + 6 + 6 + 6 + 2 + 7. ஓகே, இப்போ 4 6 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். இப்போ 10 6 ஆட் பண்ணால் 16 கிடைக்கும். 16 2 ஆட் பண்ணால் 18 கிடைக்கும். 18 7 ஆட் பண்ணால் உங்களுக்கு 25 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 25. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் 25 தான். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் கலர் எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணீங்க, ஃப்ரீக்வன்சி சம்மும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக நீங்கள் சொல்லிடலாம், தைரியமாக சொல்லலாம். ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். இதான் டேபிள் பேசிக்காக, இதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.1 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.1 தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.